Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல நான் வந்து நார்மல் பேஸ் போட்டு கிராஸ் கட்ல ஹைட்ல போடுவோம் இல்லையா, அந்த மாடல்ல பிங்க், கிரீன் அண்ட் எல்லோ காம்பினேஷன்ல 2 ரோல்ல ஒரு கூடை போட்டிருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டபுள் கலர் உருட்டு ஹேண்டில் போட்டிருக்கேன். இது எப்படி போடுறதுன்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம இதுக்கு முன்னாடி டாட்ஸ் மாடலில் ஒரு ஹேண்டில் பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டாட்ஸ் மாடல் மாதிரி போடாமல் நார்மலாக உருட்டு ஹேண்டில் வந்து சிங்கிள் கலரில் போடுவோம் இல்லையா, அதே மெத்தடில் இது வந்து டபுள் கலரில் போட்டிருக்கோம். இது வந்து க்ரீன் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் நல்லா அழகாக வந்திருக்கு. இந்த ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். எப்பயுமே நம்ம கூட ஹேண்டில் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்டர் பார்த்துக்கணும். இதில் பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலர் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்மளுக்கு 4 டைமண்ட் வரும். 2x2ல 4 டைமண்ட் வரும். நான் வந்து அதில் 2 நாட் வந்து சென்டர் பார்த்து அது பக்கத்தில் இருக்கிற க்ரீனில் வந்து இந்த நாட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இங்கே க்ரீன் வருது இல்லையா, அந்த க்ரீனில் தான் நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம சென்டர் பார்த்துருக்கிறது இதுதான், இந்த க்ரீன். இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிக்கலாம், அப்படி இல்லைன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே நம்ம முடிக்கலாம். இந்த நாட் தான் நம்மளுக்கு சென்டர். நம்ம இந்த வழியாக ஒயர் கொடுத்து இந்த பக்கம் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணோன்னா இது பக்கமாக ஒயர் கொடுத்து இந்த நாட்க்கு இந்த சைடில் இருக்கிற ஹோல்ஸ் வழியாக நம்ம ஒயர் எடுக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒயரோட மெஷர்மெண்ட் முதல்ல நான் சொல்லிடுறேன். உள் ஒயர் பார்த்தீங்கன்னா 4 அடியில் 10 ஒயர் மொத்தமாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு சைடு நம்ம 5 ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம், இன்னொரு சைடு வந்து நான் 5 ஒயர் வச்சு நான் ஏற்கனவே போட்டுட்டேன். மேல் ஒயர் பார்த்தீங்கன்னா 9 அடியில் 2 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். நம்ம எல்லோ அண்டு க்ரீன் 2 கலர் காம்பினேஷன் தான் கொடுக்க போகிறோம். இது வந்து கிளாஸ் ஒயர்ன்றதால இது வந்து நம்ம கலந்து போடும்போது இது ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த ஹேண்டில். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உள் ஒயர், அதை வந்து வரிசையாக இப்படி அடுக்கி வச்சு இப்படி இந்த க்ரீன் ஹோல் வழியாக இப்படி கொடுத்து பக்கத்தில் இருக்கிற இந்த நாட்டோட இன்னொரு பகுதியில் இருக்கிற ஹோல் வழியாக எடுத்து நம்ம 4 அடியில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு பக்கமும் 2 feet வர மாதிரி ஈக்குவலாக வச்சுக்கணும். நம்ம இது மாதிரி எல்லா ஒயரும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம இப்படி இழுத்து வச்சுக்கலாம். இது வந்து உள் ஒயர். இப்போ அடுத்தது 2 கலரில் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 2 ஒயரையும் எடுத்து இந்த ஹோல் வழியாக இப்படி கொடுத்து இந்த நாட்டோட இன்னொரு ஹோல் வழியாக இப்படி வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்து இதையும் ஈக்குவலாக இருக்கா நம்ம சமமாக வச்சாதான் நம்ம ஹேண்டில் வந்து ஃபுல்லாக போடுற வரைக்கும் நம்மளுக்கு சமமாக வரும். அதனால ஃபஸ்ட்டு நம்ம சமமாக வச்சுக்கணும். நம்ம மேல் ஒயர் 2 ஒயரையும் கொடுத்துட்டு இந்த மாதிரி சமமாக வச்சுக்கிறோம். 4 ஒயரும் வந்து ஒரே ஈக்குவலாக இருக்குது. இப்போ நம்ம வந்து உள் ஒயர் மேல் ஒயர் 2த்தையும் கொடுத்துட்டோம். இப்போ வந்து ஒயரை கரெக்டாக செட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஹேண்டில் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து உள் ஒயர். இது வந்து உங்களுக்கு புதுசாக நீங்கள் போடுறீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்ததுன்னா செல்லோ டேப் போட்டு நல்லா வந்து சுற்றி ஒட்டி விட்டு இந்த லாஸ்ட் வரைக்கும் கீழே வரைக்கும் ஒட்டி விட்டுருங்க. நான் வந்து நிறைய ஹேண்டில் போடுறதால எனக்கு வந்து பழக்கமாயிடுச்சு. எனக்கு வந்து எந்த டிஸ்டர்பும் இருக்காது. நம்ம இதை வந்து அப்படியே விட்டுட்டு நம்ம மேலே மட்டும் பின்னிக்கிட்டே வரணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒயர் செட் பண்ணிக்கலாம். இது வந்து
ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயர் இப்படி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் ஒயரை மேலே வைக்கலாம். அடுத்தது இந்த ஒயரை இப்படி கொடுத்து இப்படி மேலே வச்சுக்கலாம். இப்படி நம்மளுக்கு எக்ஸ் மாதிரி வந்திருக்கும். அப்படி வந்ததுன்னா நம்ம வந்து அதுக்கு மேலே அப்படியே பின்னுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒயர் மேலே இந்த ஒயர் இருக்குது. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வச்ச ஒயர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முதல்ல அதுதான் இருக்கும். இங்கே தனியாக தெரியுது பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு வச்ச ஒயர். அதை வந்து இப்படி உள் பக்கமாக கொடுத்து ரொட்டேட் பண்ணி இந்த 2 ஒயருக்கும் நடுவில் வச்சு மறுபடியும் இங்கே கொண்டு வந்துடணும். அடுத்தது இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ ஒயர், அதை வந்து இந்த 2 ஒயருக்கு நடுவுலையும் வச்சு மறுபடியும் முன்னாடி கொண்டு வந்துடணும். அப்படியே நம்ம ஜடை பின்னுற மாதிரி பின்னிக்கிட்டே வரணும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ரீன் ஒயர் முதல்ல வந்திருக்கும். க்ரீன் ஒயரை இப்படி உள்ள இந்த ஒயர் இருக்கு இல்லையா, உள் ஒயர் இருக்கு இல்லையா, அதை சுற்றி நம்ம முன்னாடி கொண்டு வரும், அவ்வளோதான். இந்த 2 ஒயருக்கும் நடுவில் கொண்டு வந்து இங்கே முன்னாடி வச்சோன்னா இந்த ஒயரை சுற்றி ரொட்டேட் ஆகி வரும். அப்போ தான் நம்மளுக்கு ஹேண்டில் வந்து 2 பக்கமும் தெரியும். மறுபடியும் லெஃப்ட் சைடில் இருக்கிற க்ரீன் ஒயரை 2 ஒயருக்கு நடுவில் கொடுத்து முன்னாடி கொண்டு வந்துடு. அடுத்தது இப்போது எல்லோ ஒயர் ஃபஸ்ட்டில் இருக்குது, அதை வந்து சுற்றி இங்கே கொண்டு வந்து முன்னாடி கொண்டு வந்துடணும். இப்போது இந்த எல்லோ ஒயர், இந்த எல்லோ ஒயரை இப்படி பின் பக்கமாக இப்படி ரோல் பண்ணி இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து முன்னாடி மறுபடியும் வச்சிடணும். ஒவ்வொரு லைன் போடும் போதும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஒயர் இருக்கும். க்ரீன் ஒயரை இப்படி பேக் சைடில் ரோல் பண்ணி கொண்டு வந்து 2 ஒயருக்கும் நடுவில் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் முன்னாடி இப்படி கொண்டு வந்துடணும். அடுத்தது இந்த க்ரீன் ஒயர் இப்படி பின் பக்கமாக சுற்றி கொண்டு வந்து இந்த 2 ஒயருக்கு நடுவில் எடுத்துகிட்டு வந்து முன்னாடி மறுபடியும் நிறுத்திடணும். இப்போ நம்ம க்ரீன் ஒயர் முடிச்சதுக்கப்புறம் எல்லோ ஒயர் இருக்கும். ஒரே ஒயராக இருந்ததுன்னா எந்த ஒயர் போடுறதுன்னு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியலனா இங்கே பார்த்தீங்கன்னா தனியாக ஃபஸ்ட்டு ஒயர் எது இருக்கோ அதுதான் முதல்ல நம்ம ரொட்டேட் பண்ணி முன்னாடி கொண்டு வரணும். இதுதான் இப்போது தனியாக இருக்குது பாருங்கள். இந்த 4 ஒயரில் ஃபஸ்ட்டு எந்த ஒயர் இருக்கோ அதுதான் முதல்ல ரொட்டேட் பண்ணணும். இந்த எல்லோ ஒயர் தான் இருக்குது. இப்படி ரொட்டேட் பண்ணி இந்த 2 ஒயருக்கும் நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் முன்னாடி வச்சிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லெஃப்டில் இருக்கிற இந்த எல்லோ ஒயர், அதை வந்து அப்படியே பேக் சைடில் ரொட்டேட் பண்ணி மறுபடியும் இந்த 2 ஒயருக்குள்ளே கொடுத்து முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடணும். இதே ஸ்டெப் தான். இந்த ஸ்டெப்பில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் ஒயரை அப்படியே ரோல் பண்ணி 2 ஒயருக்கும் நடுவில் கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திடணும். நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் இதே ஸ்டெப்பில் தான் போட போகிறீங்க. நம்மளுக்கு இது மாதிரி டபுள் கலர் உருட்டு ஹேண்டில் கிடச்சிரும். இப்போ இந்த க்ரீன் ஒயரை இப்படி சுற்றி கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லோ ஒயர் இருக்கும். எல்லோ ஒயரை ரொட்டேட் பண்ணி 2 ஒயருக்கு நடுவில் கொடுத்து முன்னாடி கொண்டு வந்துடணும். மறுபடியும் லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லோ ஒயர், இப்போ எல்லோ ஒயர் முடிஞ்ச உடனே க்ரீன் ஒயர் வந்து ரைட் சைடில் இருந்து கொண்டு வந்து 2 ஒயருக்கு நடுவில் கொடுத்து மறுபடியும் ரைட் சைட்லேயே கொண்டு வந்து நிறுத்திடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற க்ரீன் ஒயரை இப்படி சுற்றி 2 ஒயருக்கு நடுவில் கொடுத்து மறுபடியும் ரைட் சைட்லேயே கொண்டு வந்துடணும். இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொடுத்து மறுபடியும் லெஃப்ட் சைட்லேயே கொண்டு வந்துடணும். இதே ப்ரொசீஜரில் ஃபுல்லாக போட்டுக்கிட்டே வரலாம். நான் வந்து இங்கே கொண்டு வந்து இதை எப்படி ஃபினிஷ் பண்ணுறது நான் காமிக்கிறேன். சுற்றி போட்டுக்கிட்டே வாங்க. போட்டுட்டு வந்து இங்கே கொண்டு வந்து இதில் எப்படி ஃபினிஷ் பண்ணணும் நான் காமிக்கிறேன். நான் இந்த ஹேண்டில் ஃபுல்லாக போட்டுட்டேன்.
போட்டு இங்கே கொண்டு வந்திருக்கேன். நம்ம இந்த பிங்க் கலர் இருக்கு இல்லையா, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற க்ரீன் கலர் நாட் தான் நம்ம வந்து சென்டர் பார்த்துருக்கோம். இந்த க்ரீன், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது இந்த க்ரீன். இந்த க்ரீன் கலர் நாட்டுக்கு ஒரு பக்கம் வந்து ஒரு பக்கம் இருக்கிற அந்த ஒயர் எல்லாம் உள்ளே கொடுத்துடலாம். உள் ஒயர் வெளி ஒயர் ரெண்டுமே ஒரு பக்கம் இருக்கிறது பாதி பாதியாக நம்ம பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு பக்கம் இருக்கிறத ஒரு சைட் கொடுத்துடலாம். நான் ஒரு நாட் பக்கத்தில் இருக்கிற இந்த ஹோல்ஸில் எல்லாமே கொடுத்துட்டேன். இப்போ இன்னொரு நாட்டில் இருக்கிற ஹோல்ஸ் வழியாக இப்போ இதே நாட்டில் இன்னொரு ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் பாதி ஒயரை உள்ளே கொடுத்துடணும். நம்மளுக்கு வெளியே இப்படி இருக்கணும். இந்த ஒயர் வந்து இப்படி எக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஒயரை என்ன பண்ணணும், உள்ளே வந்து கிராஸில் வந்து இந்த கிராஸில் இருக்கிற ஒயரை இந்த பக்கம் ஃபுல்லாக சொருகிடணும். அப்படியே வந்து பிரித்து சொருகிடணும். இப்போ 5 ஒயர் இருக்குன்னா இந்த நாட்டில் 2, இந்த நாட்டில் 2, இந்த நாட்டில் 2 இப்படி கிராஸில் சொருகிடணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் கிராஸ் ஆகும். இங்கே வந்து இது மாதிரி 2 ஒயராக ஒரு சைட்லேயும் 2 ஒயராக அப்படியே சொருகி விட்டுணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து இது மாதிரி தூக்கிட்டு இருக்கு இல்லையா, அது வந்து இப்படி கூடையோடையே நல்லா ஒட்டி இருக்கிறதுக்காக நான் ஒரு அடியில் ஒவ்வொரு சைடும் ஒயர் எடுத்து 2 தடவை ரோல் பண்ணி மறுபடியும் உள்ளே வந்து சொருகி விட்டுருவேன். அப்படி கட்டி விடும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டிப்பாக வந்து இப்படி இருக்கும். இது ஃபுல்லாக நான் சொருகிட்டு நான் காமிக்கிறேன். இது வந்து 2 கலரில் உருட்டு ஹேண்டில் போடுறது இந்த மெத்தடில் தான் போடணும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 ரோல் 2 ரோல் அந்த மாதிரி பெரிய கூடைக்கெலாம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அளவு எடுத்து நீங்கள் வந்து 3 ரோல் கூட எல்லா கூடைக்குமே நீங்கள் போடலாம். நெல்லிக்காய் கூடையாகட்டும், நார்மல் பாக்ஸ் நாட் போட்டு போடுறோம் இல்லையா, அந்த கூடையாக இருந்தாலும் சரி, கிராஸ் கட் கூட 3 ரோலில் போட்டாலும் சரி, இந்த அளவு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இது ஃபுல்லாக சொருகிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒயரும் கட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி நீட்டாக ஃபினிஷிங் வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.